தினத்தந்தியில் வர கன்னித்தீவு காமிக் ஸ்ட்ரிப் மாதிரி போய்கிட்டே இருக்கு. தேர்தலே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கீங்க. எங்கள்கிட்ட விசாரிக்கவே இல்லை, நீங்க எங்களுடைய தரப்பு என்னன்னே கேட்கல, நீங்க அதற்கு அவகாசமே கொடுக்கல அப்படிங்கிறது அது சரியல்ல. அதனால நீங்க அவகாசம் கொடுத்து அவர்களுடைய தரப்பை கேட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய நீதியை வழங்குங்கள். அதை ரெண்டு தரப்புல யாரு தோற்கிறார்களோ அவர்கள் திரும்ப ரெண்டு நீதிபதி அடங்கிய இடத்துக்கு அதை அப்பீல் பண்ணலாம். அதுல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து அது இன்னும் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகலாம். இந்த நிலையில தான் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. எங்களுடைய போர்டு மும்பையில் உட்காந்துருக்கு இல்லைங்களா, அவங்க சென்சார் சர்டிபிகேட்னு ஒன்று கொடுக்குற வரைக்கும் எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. எங்களுடைய பிராந்திய அலுவலகம் என்ன வேணாலும் சொல்லலாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். திருப்பி இவங்க சென்சார்ல கட் பண்ண சொன்னது எல்லாத்தையும் கட் பண்ணி மாடிஃபை பண்ண சொன்னது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ண இப்ப மறு ஆய்வு செய்யணும்னா கட் பண்ண சீன் எல்லாம் திருப்பி சேர்க்கணும். பட தயாரிப்பு நிறுவனம் சில காரியங்களை திட்டமிடணும். நான் முன்பே சொன்னது கோர்ட் வழியா நீங்க போறீங்களா, இல்லைன்னா சாட்சிக்காரன் காலில் விழுந்து பதில் சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று நாம் பார்க்க போவது ஜனநாயகன் படம் பற்றி. இது தினத்தந்தியில் வர கன்னித்தீவு காமிக் ஸ்ட்ரிப் மாதிரி போய்கிட்டே இருக்கு. தேர்தலே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கீங்க. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை அமர்வு, தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் இருக்கக்கூடிய அமர்வில் சென்ற வாரம் விசாரித்த இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு மீண்டும் வேதாளம், மீண்டும் முருங்கை மரம் அப்படின்னு போயிருக்கு. இது லைவ்லால செய்தி வந்திருக்கிறது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் செட்ஸ் அசைட் சிங்கிள் பெஞ்ச் டைரக்ஷன். ஸோ குவிக்காக ஒரு பேக்ரவுண்ட் பார்த்துருவோம். இது உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி நல்லாவே தெரியும், இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷனுக்காக. இந்த படம் ஜனநாயகன் விஜயுடைய கடைசி படம் என்று சொல்லப்பட்டு படம் முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. சென்சார் முதல்ல சில கட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு யுஏ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கடிதம் மூலமாக சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த கட்டெல்லாம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு பிறகு ஆக்சுவலாக அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததாகவும், அந்த கம்ப்ளைண்ட் காரணத்தினால இந்த படத்தை இன்னொரு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புவதாகவும் ஜனவரி 6ஆம் தேதி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. இதை எதிர்த்து, ஏன்னா பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருந்தது, பொங்கல் சமயத்தில் தான் முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகி அதன் மூலமாக நிறைய பணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் பட தயாரிப்பாளர்களுடைய நோக்கம். ஒரு பெரிய ஆர்வம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதில் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது இந்த படத்தில் என்ன இருக்குங்கிறதுக்கு. ஆனால் இந்த மறு ஆய்வு அப்படிங்கிறது வந்த உடனே விஜய் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சாங்க. அது ஒரு நீதிபதியுடைய அமர்வுக்கு போச்சு. அவங்க விசாரிச்சுட்டு டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து நெருக்கடி கொடுக்குறாங்க தயாரிப்பாளர் தரப்புலேருந்து. ஏன்னா நாங்கள் நாள் அறிவிச்சிட்டோம், அது ஒரு வெள்ளிக்கிழமையில் வரணும், அது பொங்கலுக்கு முதல் வெள்ளிக்கிழமை, பொங்கல் வாரத்துக்கு முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு விடை சொல்லுங்கள், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லா தியேட்டர்ஸையும், டிக்கெட் புக்கிங் வேறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜட்ஜி அதை ஏற்றுக்கல. அதற்கு அடுத்த வாரம், அதாவது இப்போ படம் ரிலீஸ் ஆக போகிறதாக சொன்ன டேட்டுக்கு அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வர திங்கக்கிழமை அன்றைக்கி அவருங்க அதிரடி தீர்ப்பாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சார், ஃபிலிம் சென்சார் கிட்ட நீங்கள் இவங்களுக்கு முழுமையான அந்த யுஏ சர்டிஃபிகேஷனை கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அதை எதிர்த்து அவங்க அவசரமாக அன்றைக்கே அவங்க 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அதில் தலைமை நீதிபதி இருக்கார், அவருக்கு முன்னாடி இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துகிட்டு போய் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இயற்கை நீதி நடக்கலை, நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ரிட் வழக்காக இருக்கும் பொழுது எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு
8 வாரம் அவகாசம் தரணும். அதுதான் நியாயமானது. ஆனா, இவங்க அத பத்தியெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக வந்து இதுக்கு தீர்ப்பே குடுத்துட்டாங்க. அதுவும் வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ, அதுக்கும் மேலேயே போயி ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க. அது நியாயம் இல்ல. அப்படின்னு சொல்ல, இடைக்கால தடை. உடனடியாக அத கேட்டு அன்னைக்கே வந்து இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு இடைக்கால தடை கொடுத்தது. உடனே இவங்களுடைய தரப்பு வந்து பட தயாரிப்பாளர் தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் வந்து இத விசாரிச்சுட்டு, நாங்க இத மேற்கொண்டு எடுத்துக்க போறதில்ல. இது நீங்க அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கே திருப்ப அனுப்புறோம். அவங்க இடைக்கால தடை குடுத்துருக்காங்க. அவங்க முழுமையாக விசாரிச்சுட்டு, இதற்கு தீர்ப்பு தரட்டும். இது எடுத்துட்டு உடனடியா எங்கள்ட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி பந்த வந்து ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அதே அந்த 2 நீதிபதிகள் யார் இடைக்கால தடை விதித்தாங்களோ, அவங்களுக்கு வந்தது. அவங்க இவ்வளவு நாள் விசாரிச்சு, இதுக்கு நடுவுல பொங்கல் முடிஞ்சு போயிருச்சு. சென்னை புத்தக கண்காட்சி முடிஞ்சு போயிருச்சு. அதற்கு பிறகு இன்றைக்கு அவங்க கொடுத்திருக்கிற தீர்ப்புல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து, இந்த முதல்ல குடுத்தது இடைக்கால தடை. இப்பொழுது முழுமையாக அந்த ஒரு நீதிபதி நீதியரசர் பி.டி. ஆஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை ரத்து செய்து விட்டார்கள். அதாவது இதுக்கு வந்து இப்ப யுஏ சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. மாறாக அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி எப்படி வந்து உச்சநீதிமன்றம் பந்த இவங்களுக்கு அனுப்பிச்சதோ, இவங்க பந்த வந்து ஒரு நீதிபதி அமர்வுக்கே அவங்க திருப்பி அனுப்புறாங்க. அது யாருக்கு வரப்போகுது, திரும்ப அதே நீதிபதிக்கே வரப்போகிறதா, அது எங்களுக்கு தெரியல. அது இனிமே தான் பார்க்கணும் அது. லிஸ்டிங்கில் எங்கே வரப்போகுதுன்னு. அவங்க வந்து இந்த இந்த பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. இயற்கை நீதிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எதை வந்து அந்த சிபிஎஃப்சி சென்சார் தணிக்கைத்துறை சொன்னாங்களோ, எங்கள்கிட்ட விசாரிக்கவே இல்லை நீங்கள், எங்களுடைய தரப்பு என்னன்னே கேட்கல நீங்கள், அதற்கு அவகாசமே கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அது சரியல்ல. அதனால் நீங்கள் வந்து அவகாசம் கொடுத்து அவர்களுடைய தரப்பை கேட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய நீதியை வழங்குங்கள். அதை வந்து 2 தரப்புல யார் தோற்கிறார்களோ அவர்கள் திரும்ப 2 நீதிபதி அடங்கிய இடத்துக்கு வந்து அதை அப்பீல் பண்ணலாம். அதில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து அது இன்னும் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகலாம். இந்த நிலையில தான் இன்றைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது. இது தவிர வந்து இதுக்கு இன்னொரு ஒரு வழியும் இருக்குது. அது வந்து பட தயாரிப்புத்துறை அதை தயாரிப்பாளர்கள் பார்ப்பாங்களான்னு தெரியல. என்னன்னா வந்து இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, உயர்நீதிமன்றத்தின் அமர்வில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, தணிக்கைத்துறைக்காக வாதாடிய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொன்னார்னா, அரசு வழக்கறிஞர், ஐயா நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கவே வேண்டாம், எங்கள்கிட்டயே ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ நடக்குதுன்னா 20 நாளைக்குள்ள நாங்கள் வந்து அதற்கான பதிலை சொல்லணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எங்களுக்கு 6ஆம் தேதி நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம். நீங்கள் சரின்னு நீங்கள் கோர்ட்டுக்கே போகாமல் ஓகேன்னு சொல்லியிருந்தா, அங்கேருந்து 20 நாள், ஜனவரி 26, இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்கிறது வந்து 27ஆம் தேதி, ஜனவரி 26க்குள்ளே நாங்கள் வந்து அதை செட்டில் பண்ணி இன்னும் ஏதாவது கட்டு வேணும்னா சொல்லியிருக்க போகிறோம், முடிஞ்சு போயிருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போக, நாங்கள் அதுக்கு எதிர்த்து ஆன் பிரின்சிபல்ஸ் நாங்கள் கோர்ட்டுக்கு போக, அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு கோர்ட்டுக்கு போக, அந்த கோர்ட்டு கீழே அனுப்ப, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னார். இதை நம்ம ஒரு புள்ளியை தனியாக வச்சுப்போம். இன்னொன்றும் அவர் சொன்னார். அது வந்து ஒரு ஒரு பாயிண்ட். இதை வந்து இது யார் தரப்புக்காகவும் நான் பேசலை. என்னுடைய கருத்து வந்து, ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டால், இல்லைங்க அது வந்து பிரான்ச் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து சென்சார் போர்டில் இருக்கிறவங்க தரலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து அந்த கடிதத்தை அனுப்பக்கூடிய அதிகாரத்தை கீழே உள்ள அந்த பிராந்திய அலுவலகத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கட்டெல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு யுஏ சர்டிஃபிகேஷனை கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த வழக்கு நடக்கும்பொழுது வழக்கறிஞர், இதே அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க எங்களுடைய போர்டு மும்பையில் உட்காந்துருக்கு இல்லைங்களா, அவங்க சென்சார் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்குற வரைக்கும் எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. எங்களுடைய பிராந்திய அலுவலகம் வந்து என்ன வேணாலும் சொல்லலாங்க அப்படின்னு. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது தனியாக சேலஞ்ச் பண்ணணும். இப்போ போய் ஜனநாயகம் பட ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து இதை சேலஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லலை. 1. 2வது, இந்த மாதிரி ஒரு என்ன கடிதம் வந்து அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து கடிதம் அனுப்பப்படலை, கடிதம் இப்படி இருக்கிறது என்ற ஒரு இன்டிமேஷன் தான் கொடுக்கப்பட்டது. அதாவது நாங்கள் ஏதோ காரணங்களுக்காக அதை மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, என்ன காரணத்துக்காக மறுபரிசீலனை செய்ய இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு என்ன புகார் தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வரும்.
அந்த புகாரை அனுப்பியது யார் அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அது பாருங்கள், இப்போ திருப்பி அதாவது இவங்க சென்சாரில் கட் கட் பண்ண சொன்னது எல்லாத்தையும் கட் பண்ணி மாடிஃபை பண்ண சொன்னது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ மறு ஆய்வு செய்யணும்னா கட் பண்ண சீன்லாம் திருப்பி சேர்க்கணுமா? திருப்பி சேர்த்து மொத்தமாக எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க. அதை நாங்கள் மறு ஆய்வு பண்ணிவிட்டு இன்னும் என்னென்ன கட்டெல்லாம் பண்ணணும், அது ஏற்கனவே இப்போ கட் பண்ணதை கட் பண்ணணுமா இல்லை வச்சுக்கணுமா, என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. இப்போ நான் வந்து மாநில அரசுக்கு நான் என்னுடைய ஏதோ ஒரு தேவை கருதி நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அவங்க ஒரு கீழே ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் வந்து எனக்கு அவர் ப்ரொசீஜரை பார்த்து அவர் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. நான் அதை நம்புகிறேன். அப்போங்க இதெல்லாம் கிடையாது, இவருக்கு யார் இந்த கடிதத்தை அனுப்புறதுக்கு அதிகாரம் இருக்குது? இந்த துறையோட செயலர் கோட்டையில் உட்காந்துருப்பார்ல, அவர் கையெழுத்து போட்டால் தான் இது வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? அரசு என்பது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் கடிதம் எழுத அனுமதி கொடுத்துருக்கீர்களோ, இல்லைன்னா அந்த அனுமதி எடுங்க. நீ பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த யூஏ சர்டிஃபிகேஷனோ புண்ணாக்கோ வெங்காயமோ எதுவும் கொடுக்க மாட்டோம். எங்கள் ஆளுங்க கடைசியாக கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும் உங்கள் வீட்டில். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய மற்ற செயல்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் முதல்லையே சென்சாருக்கு கொடுத்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு பிறகு தியேட்டரை பிடிச்சி படத்தை போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இன்னும் 2-3 மாதம் முன்னாடியே இந்த வேலையை செய்வோம். நீங்கள் உங்களுக்கு டெட்லைன் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு படம் வந்தால் நாங்கள் இதுவே வந்து அடுத்த வாரத்திலேயே பார்த்து முடிச்சுட்டாங்க. ப்ரொடியூசர்ஸும் இன்னும் 1 மாதம் முன்னாடி முடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், தீபாவளினா இப்போ 3 மாதம் முன்னாடியே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சிரு, கொடுத்துரு, எதுக்கு வம்பு? அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் பேசுவோம். பட் நமக்கு சென்சார் சர்டிஃபிகேஷனும் வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், புக்கிங்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து சொல்கிறாங்க, இப்போ பாம்பேலலாம் அப்படி தான் பண்ணுறாங்கன்ட்டு. பட் சென்னையில் அப்படி பண்ணது இல்லையே, அதுதான் இங்கே பாயிண்ட்டே. படத்தயாரிப்பு நிறுவனம் வந்து சில காரியங்களை திட்டமிடணும். நான் முன்பே சொன்னது மாதிரி இது கோர்ட் வழியாக நீங்கள் போகிறீங்களா, இல்லைன்னா சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதில் சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க. அதனால் நேராக சிபிஎஃப்சிகிட்டே போய் ஐயா இந்தாங்க, நீங்கள் வந்து மறு ஆய்வு செஞ்சுருங்க, இந்தாங்க நான் உங்களுக்கு பழைய இது கொடுத்தேன் இல்லையா அதே கொடுக்குறேன். ஏன்னா 20 நாள் முடித்து பிப்ரவரியிலையாவது படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? அதோட இம்பேக்ட் என்ன, எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, பணம் வருமா இல்லையாங்கிறத பற்றி நம்ம யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம். இல்லை இவங்களுக்கு பேட் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் திருப்பி வழக்காடு மன்றத்துக்கு போகலாம். இப்போ உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.